மாத்தியான பிரச்சனையில கூட இப்ப என்ன சொல்லப்படுது என்றால் தலைவர் பிரபாகரனை சில தடவைகள் காப்பாற்றி இருக்கிறார். இந்திய ராணுவத்தின் இதுகள்லாம் காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லப்படுது. அந்த முரண்பாடு கூட அது புலனாய்வு நீங்க சொன்ன இந்த மொசாட்டோ அல்லது ரோவோ போன்ற புலனாய்வு பிரிவுகளால ஏற்பட்ட சதி என்று கூட சொல்லப்படுது. இப்ப உங்களை போல 12,000 பேருக்கு மேல இலங்கை ராணுவத்துல சரணடைஞ்சு புனர்வாழ் அடிச்சு நீங்க வெளியில வந்துருக்கீங்க, உயிரோடு இருக்கிறீங்களா எல்லாரும். மாத்தியாவோட சேர்ந்தவர்களையும் இயக்கம் கொலை செய்தபடியால் தான் கருணாவும் எனக்கும் இது நிகழும் என்ற ஒரு சந்தேகம் அவருக்கும் இருந்திருக்கு. அதே மாதிரி தானே மற்ற போராளிகளுக்கும் நடந்திருக்கலாம். மாத்தியாவோட சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்களுக்கும் நடந்திருக்கலாம் தானே. அது தவறு தானே இந்திராசா. மாத்தியா மாதிரி நீ எனக்கு துரோகம் செய்த இந்த அண்ணன் பேசினது அதாலதான் நான் விட்டுட்டு போனேன். அடே அண்ணன் பேசுவாரு தானேடா. நான் ஒரு கட்சி தலைவர், என்னுடைய அனுமதி இல்லாம கட்சி செயலாளர் போய் சைன் வச்சுட்டு வர நாங்க ஆயுதங்களோட ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டோம் என்று சொல்லி சைன் வச்சுட்டு வந்தா நான் என்னத்துக்கு தலைவர்? என்னடா என்ன கதைடா கதைக்கிறாங்க இவங்கள். என்னத்தட நாக்கு அண்ணன் போராட்டத்தை அழிச்சு போட்டு 30 வருஷ போராட்டத்தை அழிச்சு 44,000 பேர் மாவீரர்கள் வந்து 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இத்தனை வருஷம் 30 வருஷத்துக்கு கொண்டு போட்டு சொல்றாங்களா அண்ணன் தண்டை சொல்ல கேட்கலையா? அடே எதுமா மாடு கருணா கோபம் வருது என்ன. அனைவருக்கும் வணக்கம். 1997 ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வெளிவந்து 2007 முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை, தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொளிகள், ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இனி வரும் காலத்தில் 2026 ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக, யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை, செய்திகளை நீங்கள் காணலாம். நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.